தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அரசோட சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தனி இலாக்கா உருவாக்கப்படுவது, அன்னபூரணி திட்டம், வெற்றி பயண திட்டம், அண்ணன் சீர்திட்டம், பெண்களின் பாதுகாப்பு படை, பெண்களுக்கான புதிய நீதிமன்றம், ஷேர் ஆட்டோ திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம், இன்னும் பல அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை விரிவாக சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தற்போது சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என அனைவருடைய நலன்களிலும் அக்கறை கொடுக்கப்படும் என்றும், இதற்காக தனி இலாக்கா உருவாக்கப்பட்டு இந்த இலாக்கா முழுவதும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளார். அடுத்து தமிழக வெற்றி கழகம் அமைக்க போகும் ஆட்சியில் 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும், மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அடுத்து வெற்றி பயண திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளார். அடுத்து ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச நாப்கின் வழங்கப்படும் என்றும், அண்ணன் சீர்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பெண்களின் திருமணத்திற்கும் 8 கிராம் தங்கமும் தரமான பட்டுச் சேலையும் வழங்கப்படும் என்றும், பெண்களோட பாதுகாப்புக்கு ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும் என்றும், சாதாரண உடையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களின் படை பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் அறிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க அஞ்சலையம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும், ஷேர் ஆட்டோ உட்பட அனைத்து பொது போக்குவரத்திலும் பெண்களோட பாதுகாப்புக்கு பாதுகாப்பு பட்டன்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அரசோட சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும், அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், பேபி வெல்கம் கிஃப்ட் இவை அனைத்தும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அடுத்து சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமே இருக்கக்கூடாது என்பதற்காக ஜீரோ டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் திருப்பி செலுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. மேலும் மகளிர் தின விழாவில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், வரப்போகும் நாட்களில் இன்னும் பல அறிவிப்புகள் வரும் என்றும் கூறியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாநிலத்துக்கு மொத்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 4.39 லட்சம் கோடி. இதுல பார்த்தீங்கன்னா 30% ஸ்டாலின் சாரோட வரிக்கே போயிடுதணும். அரசிடம் காசு இல்லை என்பது சொல்வதெல்லாம் பொய். அரசோட பற்றாக்குறை ஊழலே இதற்கு காரணம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது கூறியுள்ளார்கள். இந்த அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.